வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்த ஆழமா அலசப் போறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கேள்வி ரொம்ப அடிப்படையானது. நீங்க கூட பல தடவை யோசிச்சிருப்பீங்க. நான் யார்? இந்த உடலா, மனசா, இல்ல இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வேற எதுனாச்சுமா? ஆமா, இது ஒரு நித்தியமான தேடல். இதுக்கு பல பதில்கள் இருக்கு, பல பார்வைகளும் இருக்கு. சரி. இன்னைக்கு மரணம் முடிவல்ல, மரணம் விடுதலை அப்படின்ற ஒரு புத்தகத்தோட சில பகுதிகளை வச்சு இந்த கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல விடை தேடப் போறோம். ஓகே. அப்போ நம்ம நோக்கம் நம்ம பொதுவா நம்மள பத்தி என்ன நினைக்கிறோம்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த நூல் சொல்ற ஆழமான உண்மைகள் வரைக்கும் படிப்படியா போறது. ஒரு மாதிரி ஒரு உரையாடலா கொண்டு போலாம். கண்டிப்பா. இது ஒரு தத்துவ வகுப்பு மாதிரிலாம் இல்லாம ஒரு இயல்பான பேச்சா இருக்கணும். இந்த நூல் நம்மள ஒரு பயணம் மாதிரி கூட்டிட்டு போகுது. எப்படி? முதல்ல உடல்ங்கிற எண்ணம், அப்புறம் அதை தாண்டி மனம்ங்கிற அடையாளம், கடைசியா ஆன்மா அல்லது உயிராற்றல்ங்கிற புரிதல். இப்படி படிப்படியா போகுது. சூப்பர். அந்த பயணத்தை நாமளும் சேர்ந்து பண்ணுவோம். ஆமா. சரி. அப்போ முதல் கட்டம். நாம பொதுவா நம்மள என்னன்னு நினைக்கிறோம்? பெரும்பாலும் நான் இந்த உடம்புதான் தானே. ஆமாம். என் உயரம், என் கலரு, என் தோற்றம் இதெல்லாம் வச்சுதான் நான் கண்ணாடி முன்னாடி நின்னா ஆமா இதுதான் நானு தோணுது. கரெக்ட். நூல்ல கூட அதை சொல்றாங்க. ஆனா இந்த முதல் நம்பிக்கை இருக்கே, அது மரணம் வர்றப்ப உடைஞ்சு போகுது இல்லையா? எப்படி சொல்றீங்க? இப்போ இந்த நூல்லே ஒரு உதாரணம் தராங்க. ராபர்ட்னு ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். அவர் உடம்பு அங்கேயே தான் கிடக்குது. கண்ணு, காது, கை கால் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா அந்த ராபர்ட்ங்கிற ஆளு, அந்த உணர்வு, அந்த உயிர் அது அங்க இல்ல. ஆமா. உடல் கொஞ்ச நேரத்துல உயிர் இல்லாத ஒரு பொருளா மாறிடுது, சிதைஞ்சு போகுது. அப்போ அந்த உயிர் போனதும் உடல் நான் இல்லைன்னு தெளிவாயிடுது. இதுதான் நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது. சரி. அப்போ நான் இந்த உடல் இல்லைங்கிறது முதல் படி. உடல் ஒரு தற்காலிகமான ஒரு கூடு மாதிரி. ஆமா. ஆனா உடல் இல்லைன்னா அப்ப நான் யார்? அடுத்த கேள்வி இதானே. இதுக்கு என்ன பதில் சொல்லுது இந்த நூல்? இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, நுட்பமாகுது. உடல் இல்லைன்னா அப்போ நான் யாருன்னா, ஒருவேளை என் மனசு, என் எண்ணங்கள், என் உணர்ச்சிகள், என் ஆசைகள், கோபங்கள், என் நான்கிற அந்த அகங்காரம், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நூல் எம்இ அப்படின்னு சொல்லுது. அதாவது மைண்ட் அண்ட் ஈகோ. இதுதான் அடுத்த கட்ட புரிதல். ஓ, எம்இ, மைண்ட் அண்ட் ஈகோ. அப்போ உடல் இல்ல, இந்த மனசுதான் நானா? இது கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாம் தானே நம்மளை இயக்குது. சரியா சொன்னீங்க. இந்த ஈய விளக்க ஒரு நல்ல உவமை யூஸ் பண்றாங்க. உடல் ஒரு கார் மாதிரி, ஒரு வாகனம்னா. சரி. இந்த ஈ தான் அந்த காரை ஓட்டுற டிரைவர். ஓட்டுனரா? ஆமா. இந்த டிரைவர் தான் யோசிக்கிறாரு, உணர்றாரு, முடிவு பண்றாரு, பழைய விஷயங்களை நினைக்கிறாரு. உடல்ங்கிற கார் மூலமா இந்த உலகத்துல இயங்குறாரு. புரியுது. இப்ப பாருங்க, கண்ணு பாக்குது, ஆனா மனசு எங்கே இருந்தா பார்த்த மாதிரி தெரியாது. ஆமா ஆமா. காது கேக்குது, ஆனா மனசு லைக்கலைன்னா அந்த சத்தம் உள்ள போகாது. அப்போ எல்லாத்தையும் அனுபவிக்கிறதும் இயக்கிறதும் இந்த ஈ தான். அந்த ஓட்டுநர் வாகன ஓமை நல்ல புரிய வைக்குது. அப்போ இந்த ஓட்டுநர், அதாவது ஈ தான் எல்லாத்தையும் செய்யுதா? நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இந்த ஈ தான் காரணமா? இந்த நூலோட பார்வைப்படி ஆமா. இந்த ஈ செய்யற ஒவ்வொரு செயலுக்கும், அது நல்லதோ கெட்டதோ, அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. கர்மா. அதேதான். அதை கர்மான்னு சொல்றோம். நல்ல செயலுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது. இந்த எம்மி தன்னோட வாழ்நாள்ல இந்த கர்மாக்களை அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஓஹோ. உடல் அழிஞ்ச பிறகும் இந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் தன்னோட கர்மா மூட்டையோட அடுத்த பயணத்துக்கு ரெடியாகிறாரு. அடுத்த பயணம்னா? மறுபிறவி. ராபர்ட் இறந்து ஒருவேளை ஜானா பிறக்கலாம். இந்த எம்மி தன்னோட கர்மாக்களை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த பிறவி சுழற்சி தொடர்ந்துட்டே இருக்கும்னு இந்த நூல் சொல்லுது. மறுபிறவி, கர்மா இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயமாச்சே. இது வெறும் நம்பிக்கை மட்டுமா, இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் மாதிரி ஏதாவது சொல்றாங்களா? சில விஷயங்களை சொல்றாங்க. உதாரணத்துக்கு சில சின்ன குழந்தைங்க போன ஜென்மம் பத்தி பேசுறது. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். இல்லன்னா சின்ன வயசுலயே பிரமாதமா பியானோ வாசிக்கிறது மாதிரி சில திறமைகள். அப்புறம் மிருகங்களுக்கு இயல்பாவே நீச்சல் தெரிகிறது. இதெல்லாம் போன பிறவியோட தொடர்ச்சியா இருக்கலாம்னு ஒரு கருத்து. சரி. ஏன் ஒருத்தர் பணக்காரரா இன்னொருத்தர் ஏழையா பிறக்கறாங்கிறதுக்கும் அவங்க செஞ்ச கர்மா தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மையா பொய்யாங்கிறத விட
ம். இந்த மீங்கிற கருத்தோட தாக்கம் என்னங்கிறது தான் இங்க முக்கியம். என்ன தாக்கம்? முக்கியமான தாக்கம் வந்து துன்பம். நாம நம்மள மீன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பொறப்பு, இறப்பு, சந்தோஷம், துக்கம் இந்த சைக்கிள் ஓடிட்டே இருக்கும். ம். துன்பம்னா சும்மா உடம்பு வலி மட்டும் இல்ல. மனசுல வர்ற பயம், கவலை, ஆசை, ஏமாற்றம் இந்த மாதிரி உணர்ச்சி ரீதியான கஷ்டங்களும் இந்த மீ கூடவே வருது. ஓ. கர்மா இருக்கிற வரைக்கும் மறுபிறவி இருக்கும். மறுபிறவி இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல துன்பம் தொடரும். இது ஒரு முடிவே இல்லாத சக்கரம் மாதிரி. அப்போ ஓட்டுநர் மீ வண்டிய உடல ஓட்டிட்டே இருக்காரு, பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு, வழியில இன்பத் துன்பம் மாறி மாறி வருது. இதுதானே நிலைமை? இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா? ஆமா, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாடி உவமை தரைத்தளம் தாண்டி இன்னும் மேல போக முடியாதா? அருமையான கேள்வி. இங்கதான் இந்த உரையாடல் இன்னும் ஆழமாக போகுது. அடுத்த கட்டமா இந்த நூல் நம்மள யோசிக்க வைக்குது. என்னென்ன? உண்மையிலே இந்த மனசு தான் நானா? இந்த மனசு எங்க இருக்கு? மூளைங்கிறது ஒரு உடம்புல ஒரு உறுப்பு. சரி, ஆனா மனசு அதை ஆபரேஷன் பண்ணி பார்க்க முடியுமா? இல்லையே. அது ஒரு அருவமான ஒரு சக்தி மாதிரி. அப்போ இந்த மனசுங்கிறதே ஒரு கருவியா இருக்குமோ? நான்கிறது வேற ஏதோ ஒன்னா இருக்குமோ? ஓ, இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கே. அப்போ உடலும் இல்ல மனசும் இல்லன்னா பின்ன நான் யார்? இங்கதான் இந்த நூல் வந்து ஹீ அப்படிங்கிற ஒரு கருத்தை அறிமுகப்படுத்துது. ஹீ அப்படின்னா ஹொலிஸ்டிக் எனர்ஜி. ஹொலிஸ்டிக் எனர்ஜியா? ஆமா, இத வந்து ஆன்மா, உயிராற்றல், பிராணன், சி, ஆத்மன் இப்படி பல பேர்ல சொல்லலாம். இது வந்து ஒரு தூய சக்தி. பிறக்கும்போது உடம்புக்குள்ள வந்து அதுக்கு உயிர் கொடுக்குது. சரி. மரணம் வரும்போது உடம்பு விட்டு வெளியே போயிடுது. இந்த ஹெச்சி வந்து எந்த வேலையும் செய்யறதில்ல. அதனால அதுக்கு கர்மா சேராது. அது சும்மா இருக்குது. ஆனா அது இருக்கிறதால தான் எல்லாம் இயங்குது. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது நான் உடம்பும் இல்ல மனசும் இல்ல, நான் வெறும் இந்த உயிர் ஆற்றல் ஹெச்சி மட்டும்தானா? இது கேக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அப்போ என் எண்ணங்கள், என் உணர்ச்சிகள், என் கேரக்டர் அதெல்லாம் என்னாச்சு? இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்து. சொல்லுங்க. அந்த மனசு, அந்த அகங்காரம், அந்த நான்னு நாம நினைச்சிட்டு இருக்கோமே, அந்த எம்மி, அதுவே ஒரு மாய, ஒரு இல்யூஷன். மாயையா? நிஜம் இல்லையா? நான் யோசிக்கிறதே, நான் ஃபீல் பண்றதெல்லாம் பொய்யா? அது எப்படி? இதை விளக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். இப்போ இருட்டுல ஒரு கயிறு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி. வெளிச்சம் கம்மியா இருக்கிறதால நீங்க அதை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சு பயப்படுறீங்க. ஆமா, பயமா இருக்கும். ஆனா உண்மையிலேயே அங்க பாம்பு இருக்கா? இல்ல. கயிறு தான் இருக்கு. ஆனா உங்க மனசுல பாம்புங்கிற ஒரு பிம்பம் உருவாகி அது நிஜமான பயத்தை கொடுக்குது. ஆமா. அது மாதிரி தான் இந்த எம்மி. அது ஒரு தோற்றம் தான். அது நிஜமான நான் இல்ல. நிஜமான நான்கிறது அந்த ஹெச்சி என்ற ஆற்றல் தான். அப்போ அந்த உண்மையை நாம உணரும்போது, அதாவது விளக்க போட்டு பார்க்கும்போது, அட இது கயிறு தான் தெரியுதல்ல, பாம்பு இல்லைன்னு. ம். அதுபோல இந்த மனம், எம்மிங்கிற மாயை தானா மறைஞ்சிடும். அது உண்மையிலேயே இல்லைன்னு புரிஞ்சிடும். அப்போ யார் கஷ்டப்படுறாங்கங்கிற கேள்விக்கு என்ன பதில்? உடல். அது வலி மாதிரி உடல் ரீதியான துன்பங்களை அனுபவிக்குது. ஆனா அது டெம்பரரி, மரணத்தோட முடிஞ்சிடும். சரி. மனம், எம்மி, அதுதான் பயம், கவலை மாதிரி உணர்ச்சிகளாலையும் இந்த பிறவி சுழற்சியாலையும் கஷ்டப்படுது. ஓ. ஆனா ஆன்மா, அதாவது ஹெச்சி, அது எப்பவுமே கஷ்டப்படுறதில்ல. அது ஒரு சாட்சி மாதிரி. பாரபட்சம் இல்லாம எந்த செயலும் ஈடுபடாம சும்மா உயிர் கொடுக்கிற சக்தியா மட்டும் இருக்கு. ஆ. மெய்யுணர்தல்ன்றது நான் இந்த உடல் இல்ல, இந்த மனசு கூட இல்ல, நான் அந்த தூய உயிர் ஆற்றலான ஹீ அப்படின்னு உணர்றது. இதுதான் இந்த நூல் சொல்ல வர்ற ஃபைனல் உண்மையா? ஆமா, இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். உடல், மனசு எல்லாமே நமக்கு கொடுத்த கருவிகள் மாதிரி, இல்ல தற்காலிகமா போட்டிருக்கிற சட்டம் மாதிரி. ஆனா நம்மளோட உண்மையான சுரூபம் அந்த ஹீ தான். சரி. இத உணர்றதால என்ன பிரயோஜனம்? சோ வாட்? நான் ஹீன்னு தெரிஞ்சுக்கிறதுனால பிராக்டிக்கலா என்ன மாறும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க ஹீன்னு உணர்ந்துட்டா, நீங்க வந்து செய்பவர் இல்ல. நானா செயலையா? நீங்க இல்ல. செய்பவர் அந்த மனசு தான். நீங்க வெறும் சக்தி. நீங்க செய்பவர் இல்லைங்கிறப்போ, நீங்க செய்யறதா நினைக்கிற செயல்களோட கர்மா உங்களை வந்து சேராது. ஓ, கர்மா சேராதா? ஆமா, கர்மா இல்லைன்னா அதை அனுபவிக்க திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்ல. மறுபிறவி இல்லைன்னா அதோட வர்ற துன்பங்களும் இல்ல. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி முடிஞ்சு அடுத்த பிறவி ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டேஜ். ஆனா மெய்யுணர்தல் அடைஞ்ச பிறகு, அதாவது தன்னை ஹெச்இ உணர்ந்த பிறகு, மரணம்ங்கிறது விடுதலை,
மோக்ஷம் நிர்வாணம் சொல்றோமே அந்த நிலை. எப்படி? அந்த உயிர் ஆற்றல் ஹெச் எங்கிருந்து வந்துச்சோ அந்த பிரபஞ்சத்தோட பெரிய சக்தி, கடவுள கூட சொல்லலாம், அதோட போய் மறுபடியும் ஒன்னாயிடுது. ஓ, இது அழிவில்ல, இது முழுமையான சுதந்திரம். இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து பெர்மனன்ட் விடுதலை. அப்படியானால் மரணத்தின் போது 2 சான்ஸ் இருக்கு. நான் எம்மின்னு நினைச்சு வாழ்ந்திருந்தா ஏன் கர்மாப்படி அடுத்த பிறவி, ஆமா நான் ஹெச்சின்னு உணர்ந்து வாழ்ந்திருந்தா விடுதலை. அப்படிதானே? ஆமா, சுருக்கமா சொன்னா இதுதான் அந்த நூலோட மையக் கருத்து. நம்ம பயணம் எப்படி இருக்கு பாருங்க. மரண பயத்துல ஆரம்பிச்சு மறுபிறவிய ஒரு சாத்தியமா ஏத்துக்கிட்டு கடைசியில விடுதலைய லட்சியமா கொள்ற ஒரு ஆன்மீக பயணம் இது. உடல் மனம் எம்இங்கிறது வெறும் ஸ்டேஜஸ் இல்ல, நம்மள பத்தின புரிதலோட வளர்ச்சி. ஆனா இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் சும்மா புக்க படிக்கிற மாதிரி ஈஸியா தெரியலையே. நான் ஹீன்னு சொல்றது ஈஸி, ஆனா அத உணர்ந்து அந்த ஸ்டேட்லயே வாழ்றது. மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது. இந்த மெய்யுணர்தல்ங்கிறது வெறும் அறிவுல புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆமா, நான் ஹீன்னு மனசால சொல்றதில்ல, உண்மையிலேயே அந்த ஹீயாக வாழ்றது. அது எப்படி? மனம், நம்மளோட புலன்கள், இதோட ஈர்ப்பு, ஆசை, கோபம் மாதிரி உணர்ச்சிகள், இதையெல்லாம் தாண்டி அந்த சாட்சி நிலையில நிக்கிறது. கஷ்டமாச்சே அது. ஆஹா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப அரிதானதுன்னு கூட அந்த நூல் சொல்லுது. ஆனா இதுதான் மனுஷ பிறவியோட அல்டிமேட் லட்சியம்னு சொல்லுது. வெறும் அறிவால மட்டும் விடுதலை இல்ல, அந்த உணர்வோட அந்த அனுபவத்தோட வாழ்றதுல தான் உண்மையான விடுதலை இருக்கு. இந்த பயணம் உடம்புங்கிற வெளியிலிருந்து ஆரம்பிச்சு மனசு மீங்கிற அந்த டிரைவரை தாண்டி கடைசியில நாம வண்டியும் இல்ல டிரைவரும் இல்ல, நாம அந்த வண்டியை இயக்குற உயிர் சக்தி ஹீன்னு உணர்றது உண்மையிலேயே ஆழமா யோசிக்க வைக்குது. நம்மளோட உண்மையான அடையாளம் நம்ம பொதுவா நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது, பெருசு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. சொல்லுங்க. நாம ஹீன்னு உணர்றது மரணத்துக்கு அப்புறம் நம்மள விடுவிச்சு பிரபஞ்ச சக்தியோட சேர்க்குதுன்னு இந்த நூல் சொல்லுது. சரி, ஹீங்கிறது பிரபஞ்ச சக்தியோட ஒரு துளின்னா அது எல்லா இடத்துலயும் இருக்குதானே? ஆமா. அப்போ மரணத்துக்கு முன்னாடியே நீங்க ஹீன்னு உண்மையா உணரும் போது அது இந்த உலகத்தில் இருக்கிற மத்த எல்லாத்தோடையும், மத்த மனுஷங்க, மிருகங்க, செடி கொடி, இயற்கை, உங்களுக்கு இருக்கிற உறவை, அந்த கனெக்ஷனை நீங்க பாக்குற விதத்தை எப்படி மாத்தும்? அந்த உணர்தல் இந்த வாழ்க்கையிலேயே ஒரு விதமான விடுதலையை கொடுக்காதா? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் உங்க சிந்தனைக்கு ஒரு நல்ல தீனி அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.